அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே வரோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இந்தியா finished 18th with 29 மெடல்ஸ். இந்தியா 29 பதக்கங்களுடன் 18வது இடத்தை பிடித்தது அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்ததா, இந்தியா ஹேஸ் 60 பாராலிம்பிக் மெடல்ஸ் so far. இந்தியா இதுவரை 60 பாராலிம்பிக் பதக்கங்களை பெற்றுள்ளது அப்படிங்கிறதும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? இதுவே பார்த்தோம்னா 29 பதக்கங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு பாராலிம்பிக்ல அதிகமா வின் பண்ணது. இதுக்கு முன்னாடி டோக்கியோல பார்த்தோம்னா 2021ல நம்ம 19 பதக்கங்களை வின் பண்ணியிருக்கோம். ஆனா அதை முறியடிச்சு இப்ப 29 பதக்கங்கள் பாரிஸ்ல வந்து வின் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் மொத்தமா பார்த்தோம்னா 60 பாராலிம்பிக் மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஓவராலா. சரிங்களா? ஸோ இந்த தடவை மெடல் கவுண்ட்டை பார்த்தோம்னா 7 கோல்டு, 9 சில்வர் மெடல், 13 பிரான்ஸ் மெடல். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 18வது இடத்துல இந்தியா இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, ஹூ won the யுஎஸ் ஓபன் மென்ஸ் டைட்டில்? யுஎஸ் ஓபன் ஆடவர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரெஞ்சு சாரி ஆஸ்திரேலியன் ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன், யுஎஸ் ஓபன். வருஷத்தோட 4 கிராண்ட் ஸ்லாம். ஓகேங்களா? மேப்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ யுஎஸ் ஓபன் டைட்டில் யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யானிக் ஜின்னர். சரிங்களா? ஸோ டெய்லர் ஃபிட்ஸ் அவரோட தான் ஃபைனல் விளையாண்டுருப்பார். அடுத்தது, விச் நெய்பரிங் கண்ட்ரி ஹாஸ் டிக்ளேர்ட் அன் எஜுகேஷனல் எமர்ஜென்சி? கல்வி அவசர நிலை பிரகடனம் செய்த அண்டை நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்வி அவசர நிலை பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா 2 கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கும் வயதுல இருக்கக்கூடியவங்க பார்த்தோம்னா பள்ளிகளுக்கு செல்லாம இருக்காங்க. அந்த ஒரு நிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு கல்வி அவசர நிலை அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, சைக்ளோன் யாகி தட் ஹிட் வியட்நாம் ஆரிஜினேட்டட் இன் விச் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வியட்நாமை உலுக்கிய யாகி புயல் எந்த கடலில் உருவானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாகி அப்படிங்கிற புயல் வியட்நாம்ல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த புயல்னால இப்ப வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய புயல் கூட வலுவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத செய்திகள்ல சொல்லியிருக்காங்க. எந்த புயல்னாலனா யாகி புயல்னால வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய புயல் வந்து இந்த யாகி புயல்னால் வலுவடையும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த யாகி புயல் எங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தென்சீன கடல் சவுத் சைனா சீல தான் உருவாச்சு. சரிங்களா? அடுத்தது, எக்ஸசைஸ் இந்திரா ஹெல்டு பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே இந்திரா பயிற்சி நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிறதா இந்த இந்திரா அப்படிங்கிற எக்ஸசைஸ். அமெரிக்கா அப்படின்னா யுத்த அபியாஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? யுத் அபியாஸ் அதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும். சரியா? சமீபத்தில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.